Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 3. Current electricity உள்ள numerical problems one by one solve பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 3.2 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a battery of EMF 10 volt and internal resistance 3 ohm is connected to a resistor. If the current in the circuit is 0.5 ampere, what is the resistance of the resistor? What is the terminal voltage of the battery when the circuit is closed? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேட்டரியோடைய இஎம்எஃப்பும் அதோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட இஎம்எஃப் 10 வோல்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம். இந்த பேட்டரியோட ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சர்க்கியூட்டில் 0.5 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர் எவ்வளவு அப்படின்னு முதல்ல கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த சர்க்கியூட் க்ளோஸாக இருக்கும்போது டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி எவ்வளவு அப்படின்னு ரெண்டாவது கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி இஸ் கிவன். இஎம்எஃப் உடைய சிம்பிள் எப்சிலான். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி இஸ் கிவன். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உடைய சிம்பிள் ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 ஓம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்கியூட் இஸ் கிவன். கரண்ட்டோடைய சிம்பிள் ஐ. ஐ இஸ் ஈக்குவல் டு 0.5 ஆம்பியர். என்ன கேட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ரெசிஸ்டர் இந்த பேட்டரியோட கனெக்ட் ஆகியிருந்தால் அந்த ரெசிஸ்டர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, current from the battery is given by the relation I is equal to epsilon by R plus R. இதை left hand side கொண்டு வந்தோம்னா R plus R is equal to epsilon by I அப்படின்னு வரும். ஸோ நமக்கு எப்சிலானுடைய வேல்யூவும் தெரியும், ஐயோடைய வேல்யூவும் தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get epsilon is equal to 10, I is 0.5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஆர் ப்ளஸ் ஆர், அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். வி நோ த வேல்யூ ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஓம். வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். தேர்ஃபோர் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 20. ஆர் இஸ் ஈக்குவல் டு 20 minus 3. This is equal to 17. Unit of resistance is ohm. So, this is the answer for the first question. First question என்ன கேட்டிருக்காங்க, what is the resistance of the resistor அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, the resistance of the resistor connected to the battery is 17 ohm. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, what is the terminal voltage of the battery when the circuit is closed அப்படின்னு கேட்டிருக்காங்க. Therefore, that can be determined by using the Ohm's law. V is equal to IR. இங்கே Vங்கிறது voltage, Iங்கிறது current, Rங்கிறது resistance of the resistor. We know the value of I and R. Therefore, we can find the value of V. V is equal to, what is the value of I? The value of I is given as 0.5. What is the value of resistance of the resistor? 17. And if you multiply these two, we will get V is equal to 8.5. What is the unit of voltage? The unit of voltage is volt. So this is the terminal voltage when the circuit is closed. So நமக்கு முதல்ல resistance of the resistor கேட்டிருந்தாங்க. Resistance of the resistor is 17 ohm. ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க, terminal voltage of the battery கேட்டிருந்தாங்க. Terminal voltage of the battery is 8.5 volt. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.